தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/6/2016 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:46 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கையெழுத்தும் தலையெழுத்தும். பிரம்மா எழுதிய தலையெழுத்தை நாம் எப்படியெல்லாம் கையெழுத்தின் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை இன்றைக்கு எண்கணிதம் என்று சொல்லியும் கிராபாலஜி என்று சொல்லியும் பலரும் கண்டறிந்து புத்தகங்களாகவெல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக நம்முடைய கையெழுத்திலே குணங்கள் எல்லாம் பதிந்திருக்கும் என்பதை அனுபவத்திலே நீங்கள் காணலாம். சிலர் வலது பக்கம் சாய்த்து எழுதுவார்கள், சிலர் இடது பக்கம் சாய்த்து எழுதுவார்கள். இந்த ஜோதிடம் இப்பொழுது விரிவடைந்து கொண்டே வந்துவிட்டது. அன்ஜிப் முறை என்ற ஒரு முறையை நான் கண்டு இப்பொழுது அதை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன். அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, கிராபாலஜி, ஃபிகராலஜி, ஜெம்மாலஜி என்று பல வடிவங்களாக அது வடிவெடுத்திருக்கின்றது. அதிலே இந்த கிராபாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த வரைபடம் மூலம் நாம் எப்படியெல்லாம் பல பலன்களை தெரிந்து கொள்கிறோமோ, அதே போல எழுத்திலும் வடிவங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து பலரும் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எழுத்து அழகாக சிலர் எழுதுவார்கள். சிலருடைய எழுத்து வலது பக்கம் சாய்ந்திருக்கும், சிலருடைய எழுத்து இடது பக்கம் சாய்ந்திருக்கும். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு இப்பொழுது எடுத்துரைக்கப் போகிறேன். அதற்கென்றே ஒரு தனி கவிதை இருக்கிறது. பலப்புறமாய் சாய்த்தெழுந்த வாய்ந்த சக்தி வைத்துள்ளோர் மனங்களெல்லாம் கோட்டை கட்டும். நம்ம பேரு மண்கோட்டையும் கட்டுவார்கள், மனக்கோட்டையும் கட்டுவார்கள். மனக்கோட்டை கட்டுபவர்களை பார்த்தால் வலது பக்கம் சாய்த்து எழுதுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். குழப்பத்தை உண்டாக்கும், கொஞ்சம் கூட கூறுவதை மதிக்காமல் கூச்சல் போடும். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அவர்கள் சொல்வார்களாம். அதே நேரத்தில் கலக்கங்கள் மிக கொள்வார், கடமை ஏற்பார், கச்சிதமாய் சொன்னதையே மெச்சிக்கொள்ளும் தற்பெருமை வாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்களாம். பழக்கமுடை மனதுடையார், ஆனால் ஒன்று பழகுவதில் நம்பிக்கை மிகவும் உள்ளார். மிக மிக நம்பிக்கை வைத்திருப்பார்களாம். ஒருவரோடு ஒருவர் பழகுகின்ற பொழுது நண்பர்களை நம்பி செயல்படுபவர்களாக இருப்பார்கள். வலது பக்கம் சாய்த்து எழுதுகின்ற சக்தி வாய்ந்தவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் எதற்குமே அவர்கள் கலக்கங்கள் மிக கொண்டாலும் கூட கடமையிலே தவறாமல் இருப்பார்கள், கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ஒரு சிலர் இடது பக்கமாக சாய்த்து எழுதுகின்றார்களே, அந்த இடப்புறமாய் சாய்த்து எழுதும் சக்தி பெற்றோர் இதற்கெல்லாம் எதிராவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், அவர்கள் மனதிற்குள்ளே எதுவும் கிடக்காதாம், எல்லாமே அவர்கள் கூறிவிடுவார்களாம். கெட்டிக்காரர்களாக அவர்கள் விளங்கினாலும் கூட கெஞ்சியே அவர்களிடம் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் பணத்தை சேர்க்கின்ற குறிக்கோளிலேயே அவர்கள் இருப்பார்கள். பொழுதெல்லாம் பணம் சேர்க்கின்ற எண்ணத்திலேயே இருப்பவர்களாக அந்த இடதுபுறம் சாய்த்து எழுதுகின்ற சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் ஒரு நண்பரோடு பழகுகின்ற பொழுது அவருடைய கையெழுத்தை நீங்கள் பார்த்து இவருடைய குணம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற விதம் நீங்களும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள இந்த வாய்ப்பு உருவாகும் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி அமையும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமையில் பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடையும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு தொழிலில் லாபம் 2 மடங்காக கிடைக்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் காண்பீர்கள். பழைய பணியாளர்களை விலக்கிவிட்டு புதிய பணியாளர்களை சேர்க்கின்ற எண்ணம் உருவாகும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவர். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். இடமாற்றங்களால் ஏற்றம் காண்பீர்கள். கடன் சுமை உங்களுக்கு குறைவதற்கு உடன்பிறப்புகளும் உங்களுக்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். உடன் இருப்பவர்களும் வழிவகுத்துக் கொடுப்பார்கள். திடீர் பயணம் தித்திக்க வைக்கும். மாலை நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு உயர் அதிகாரிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். 2லே குரு இருப்பதால் சொன்ன வாக்கை காப்பாற்றுவீர்கள். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். திருமண தடை அகலும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற தடை அகல முன் யோசனை தேவைப்படுகின்ற நாள்.
முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் மறைமுக தொல்லைகளால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படாது. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடலாம். இன்றைக்கு மாலை நேரத்தில் வரும் பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், ஆதாயமும் உண்டு. ராகு கேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் திட்டமிட்ட காரியத்தை சில சமயங்களில் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. எனவே சர்ப்பதோஷத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறீர்கள். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொண்டால் சந்தோஷங்களை நிலையாக வரவழைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். உங்கள் ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு அதை செய்வோமா இதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். காரணம் சந்திராஷ்டமம். பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பதுதான் நல்லது. யாருக்கேனும் பணப்பொறுப்புகள் சொன்னால் அதனால் வரும் சிக்கல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் வந்து சேரும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். சிந்தித்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் கிடைக்கப் போகின்றது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் லாபம் உண்டு. செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பாக்கியில் கூட இன்றைக்கு வசூலாகலாம். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாளாக இந்த நாளை கருதலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் வரப்போகிறது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக நண்பர்கள் இருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கப் போகின்றீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். வாகன பழுதுகளை முன்னிட்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். மீனராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் காத்திருக்கும். உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். திடீரென வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.